நடந்தபோது செம்மங்குப்பம் ரயில்வே லெவல் கிராசிங் கேட் திறந்திருந்திருக்கிறது. லெவல் கிராசிங் கேட் திறந்திருக்க வேன் ஓட்டுநர் வேனை ஓட்டியிருக்கிறார். அப்போது தண்டவாளத்தில் மயிலாடுதுறை நோக்கி சென்ற ரயில் மோதியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ரயில் வரும் வேளையில் லெவல் கிராசிங்கில் கேட் திறந்திருந்ததே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்தது. விபத்து விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க ரயில்வே தரப்பில் முதற்கட்ட விளக்க தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதாவது, செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங்கில் இருந்த கேட் கீப்பர் கேட்டை அடைக்க முயற்சித்தபோது பள்ளி வேன் ஓட்டுநர் வேகமாக நுழைந்து விட்டார் என்று ரயில்வே முதற்கட்ட தகவலை தெரிவித்தது. பிறகு ரயில்வே மாறுபட்ட முரண்பாடான தகவலை வழங்கியது. ரயில் வரும் என்று கேட்டை கேட் கீப்பர் மூடி வைத்திருந்தார். வேன் ஓட்டுநர் வலியுறுத்தி கேட்டதால் கேட் கீப்பர் கேட்டை திறந்து விட்டுள்ளார் என அறிக்கை வெளியிட்டது ரயில்வே. ரயில் வரும்போது கேட் கீப்பர் கேட்டை திறக்கவே கூடாது. பாதுகாப்பு விதிகளை மீறிய கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை பணியில் இருந்து நீக்குவதாக அறிவித்தது ரயில்வே. விபத்து நடந்தபோது செம்மங்குப்பம் லெவல் கிராசிங்கில் கேட் கீப்பராக இருந்த மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்டார். வேன் ஓட்டுநர் வலியுறுத்தியதாலேயே கேட் கீப்பர் கேட்டை திறந்ததாக தெரிவித்தது ரயில்வே. ஆனால் அதனை மறுத்த அப்பகுதி மக்கள் சொன்னது லெவல் கிராசிங் திறந்தே இருந்தது என்பதுதான். அது எப்படி கேட் கீப்பரை அழைத்து கேட்டை திறக்க வேனில் இருக்கும் ஓட்டுநர் கேட்டிருக்க முடியும் என்ற கேள்வியையே எழுப்பினர். கேட்டெல்லாம் இருந்தது, கேட்டு ஆனால் சாத்தல, அதனால தான் தப்பு அது நடந்தது. இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேன்கார் பிள்ளைங்களை ஏற்றிக்கிட்டு டோரை தரேன்னு சொல்லுவாங்களா? ட்ரெயின் வருது, ட்ரெயின் வரக்குள்ள எப்படி கேட்டை தரேன்னு சொல்லுவாங்க? அவன் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறான், கேட்டே திறந்துருக்குள்ள அவங்க ஒன்றா வேன் பாஸ் தானே ஆகும். வேனுக்குன்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பேசுது. அந்த பிள்ளைங்களோட உயிர் அவங்க பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? வேனை ஓட்டிய சங்கரும் விபத்தில் காயமடைந்த மாணவர் விஸ்வேஷும் மருத்துவமனையில் தந்தி டிவியிடம் பேசினர். அப்போது அவர்கள் சொன்ன தகவல் அப்படியே ரயில்வே சொன்ன தகவலுக்கு மாறுபட்டதாக இருந்தது. அதாவது, ரயில்வே லெவல் கிராசிங் மூடியிருக்கவில்லை, ரயில் சென்றிருக்கலாம் என நினைத்தே வேனை ஓட்டியதாக தெரிவித்தார் சங்கர். காயங்களோடு சிகிச்சை பெறும் மாணவர் விஸ்வேஷும் அந்த தகவலையே தெரிவித்தார். அவர் அங்கே இல்லவே இல்லை சார், கேட் ஓப்பனில் தான் சார் இருந்தது. அந்த டைம் ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணார். காரணம் சத்தம் அடிக்கல. 7:30 மணிக்கு நடந்திருக்கும் சார். கேட்டு போடலை, சிக்னல் போடலை, ட்ரெயின் ஹாரன் சவுண்டும் கேட்கல, அதனால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்போவுமே திறந்துருந்துச்சுன்னா ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் சார் திறந்துருக்கோம். இவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே திறந்து வச்சுட்டு அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, இந்த கேட் கீப்பர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் சரி ட்ரெயின் போயிருக்குன்னு நினச்சிட்டு அவர் போயிட்டார். இதற்கிடையே மற்றொரு அதிர்ச்சி தகவலும் அங்கிருந்து வெளியானது. அன்று காலை 6:45 மணியளவில் செம்மங்குப்பம் ரயில்வே லெவல் கிராசிங்கை திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் கடந்துள்ளது. அப்போதும் ரயில்வே லெவல் கிராசிங் கேட் மூடப்படவில்லை என்ற தகவல் வெளியானது. அப்போது அதிர்ஷ்டவசமாக அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் தெரிய வந்தது. கொடூர விபத்துக்கு கேட் கீப்பரின் அலட்சியமே காரணம் என்ற குற்றச்சாட்டு வலுத்தது. செம்மங்குப்பம் ரயில் விபத்து கொந்தளிப்பை ஏற்படுத்திய வேளையில் ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டுகளில் எல்லாம் வடமாநில தொழிலாளர்களை ரயில்வே பணி அமர்த்துவதாக குற்றம் சாட்டினர் மக்கள். வடமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் போது மொழி புரியாமல் குளறுபடி ஏற்படுவதாகவும் விமர்சனம் செய்தனர். தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம் தமிழ் பேசினா பிரச்சனை கிடையாது, ஹிந்தி பேசினா எப்படி தெரியும்? அவனுக்கு தெரியல. கடலூர்லேருந்து சிதம்பரம் வரைக்கும் வெறும் வட மாநிலத்தில் தான் கேட்டில் இருக்கிறான், தமிழன் ஒருத்தவங்க கூட கிடையாது. அப்போது மற்றொரு குற்றச்சாட்டை முன்வைத்தது ரயில்வே தரப்பு. அதாவது, விபத்து நடந்த செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங்கில் சுரங்கப்பாதை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும், ஆனால் பாதை அமைக்க மாவட்ட ஆட்சியர் 1 வருட காலமாக ஒப்புதல் வழங்கவில்லை என தெரிவித்தது. ரயில்வே விளக்கத்தை பார்த்துவிட்டு பதிலளிப்பதாக சொன்னார் மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார். இப்படி ரயில்வே கிராசிங்கில் சுரங்கப்பாதை அமைப்பது, மேம்பாலம் அமைப்பதில் இடம் கையகப்படுத்துவது, ஒப்புதல் வழங்குவது தொடர்பாக
மத்திய மாநில அரசுகள் இடையே பிரச்சனை என்பது காலங்காலமாக தொடரும் ஒன்றுதான். அதேவேளையில் செம்மங்குப்பம் ரயில்வே லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் வசதியை செய்யாதது ஏன் என்ற கேள்வி எழுந்தது. செம்மங்குப்பம் ரயில்வே லெவல் கிராசிங் கேட் கீப்பருடன் கூடிய லெவல் கிராசிங் ஆகும். அது எப்படி செயல்படும் என்று ரயில்வே திருச்சி கோட்ட மேலாளர் MS அன்பழகன் விளக்கியதை கேட்போம். நான் இன்டர்லாக் கேட் இல்லையா, அதனால ஒன்லி PN எக்ஸ்சேஞ்ச் வரும் நம்பர். விஷம் இந்த மாதிரி நான் வண்டி விட போறேன்னு சொல்வாரு. இவர் கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தடவை இது பண்ணதுக்காக ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ப்ரைவேட் நம்பர்னு சொல்லுவாங்க. அது வேற யாருக்கும் தெரியுது, அவங்க 2 தான் தெரியும். அது என்ன நம்பர், SM ஒரு நம்பர் சொல்லுவாரு, இவர் ரெக்கார்ட் பண்ணுவார், இவர் ஒரு நம்பர் சொல்லுவார், அவர் ரெக்கார்ட் பண்ணுவார். ஸோ அக்னாலஜ் பண்ணிட்டாங்க 2 வரும். நான் கேட் போகலான்ட்டு ட்ரெயின் விட்டுருக்கேன். ஜிகேட்ட பேசின போதும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. பப்ளிக் 2 வீலர்ஸ் நிறைய இருந்துருக்குறாங்க. எங்கள் சீக்கிரம் போயிடுறோம், வண்டி வரக்குள்ள நாங்கள் போயிடுறோம், திறந்து விடுதான் சொல்லியிருக்கிறாங்க. மிரட்டிட்டுறாங்க போல, அதனால அவர் திறந்துருக்காங்க. அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றும் கேட் கீப்பர் இடையே தொலைபேசி வாயிலாக தகவல் பகிரப்பட்டு கேட் அடைக்கப்பட்டு திறக்கப்படும் வசதி கொண்ட ரயில்வே லெவல் கிராசிங் தான் செம்மங்குப்பம் ரயில்வே லெவல் கிராசிங். இந்த சூழலில் செம்மங்குப்பம் ரயில்வே லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் வசதி செய்யப்பட்டிருந்தால் ரயில் ஓட்டுநருக்கு சிக்னல் கிடைத்து ரயில் நிறுத்தப்பட்டிருக்கும் என தெரிவிக்கிறார்கள் முன்னாள் ரயில்வே அதிகாரிகள். ரயில்வேயில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்பது பாதுகாப்புக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்டர்லாக்கிங் என்பது ரயில்வே லெவல் கிராசிங் கேட் சிக்னல் கட்டமைப்போடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். இன்டர்லாக்கிங் அமைப்பு மூலம் லெவல் கிராசிங் கேட் மூடப்படும் வரையில் அம்மார்க்கமாக செல்லவிருக்கும் ரயிலுக்கு பச்சை விளக்கு சமிக்ஞை வழங்கப்படாது. லெவல் கிராசிங் கேட் முழுமையாக மூடப்படாவிட்டாலும் சிக்னலில் சிவப்பு விளக்கு சமிக்ஞை கொடுக்கும். திறந்திருக்கும் ரயில்வே கேட்டை ரயில்கள் கடந்து செல்வதற்கு அனுமதி கிடைக்காது. இன்று அதிவேக எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் ரயில் நிலையங்கள் மேம்பாடு என்று ரயில்வே வளர்ச்சியை கண்டிருப்பதை மறுக்க முடியாது. அதேவேளையில் பாதுகாப்பில் இன்னும் குறைபாடு என்ற குற்றச்சாட்டும் தொடரத்தான் செய்கிறது. இப்போது செம்மங்குப்பத்தில் இன்டர்லாக்கிங் வசதி செய்திருந்தால் விபத்தை தவிர்த்திருக்கலாமே என்ற கேள்வியே வலுவாகியிருக்கிறது. ரயில்வே சேஃப்டிக்கு செய்ய வேண்டியதை செய்யாம புல்லட் ட்ரெயின் விடுறேன், அது விடுறேன், இது விடுறேன் தான் இந்த அரசாங்கம், மத்தியில் இருக்க அரசாங்கம் பணம் செலவு பண்றாங்களே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் அது அன்மேண்டு கிராசிங்கா மேண்டு கிராசிங்கா எனக்கு தெரியாது. இப்போதான் செய்தியை நான் பார்த்தேன். அதனால சேஃப்டிக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும். பேசஞ்சர் சேஃப்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம அவர்களுடைய ஈகோவை திருப்திப்படுத்துவதற்காக அகமதாபாத்ல இருந்து பாம்பே வரைக்கும் நான் புல்லட் ட்ரெயின் விடுறேன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்பவே சொல்லியிருக்கேன், இந்த அரசாங்கம் தன்னுடைய பெருமையை பீத்திக் கொள்வதற்காக சில திட்டங்களை தான் அமல்படுத்துகிறார்களே போல அடித்தட்டு மக்களுடைய நலனுக்காக திட்டங்களை அமல்படுத்துவது கிடையாது. அதற்கு இதுவும் இந்த சம்பவமும் ஒரு உதாரணம் தான். விபத்தில் உயிரிழந்த குழந்தைகள் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டார் கனிமொழி MP. கவாச் விவகாரத்தில் ரயில்வேக்கு கேள்வி எழுப்பிய கனிமொழி, நாட்டில் மொத்தம் இருக்கும் 68,584 கிலோமீட்டர் ரயில்வே வழித்தடத்தில் வெறும் 1,548 கிலோமீட்டர் தொலைவுக்கே கவாச் பொருத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பல முறை இதை சுட்டிக்காட்டியும் இத்தனை விபத்துக்கள் நேர்ந்த பிறகும் கவாச் பாதுகாப்பு அமைப்பை நிறுவும் விஷயத்தில் மத்திய அரசுக்கு துளியும் கவலை இல்லை என விமர்சித்தார் கனிமொழி. செம்மங்குப்பத்தில் ரயில்வே லைன் சரி செய்யப்பட்டதும் புது கேட் கீப்பரை பணியமர்த்தியது ரயில்வே. நாட்டில் ரயில்வே லெவல் கிராசிங்கில் விபத்து என்பது அவ்வப்போது நடக்கும் ஒன்றாகவே இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் பெரும்பாலான ரயில் விபத்துகளுக்கு ஆளில்லாத லெவல் கிராசிங் முக்கிய காரணமாக இருந்தது. அவை 2019ஆம் ஆண்டே நீக்கப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் கேட் கீப்பருடன் கூடிய 16,586 லெவல் கிராசிங்குகள் உள்ளன. அதாவது செம்மங்குப்பம் போன்ற ரயில்வே லெவல் கிராசிங்குகள். கேட் கீப்பருடன் கூடிய லெவல் கிராசிங்குகளை நீக்கவும் ரயில்வே நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதாவது இது போன்ற லெவல் கிராசிங்கில் வாகனங்கள் செல்வதற்கு மேம்பாலம், சுரங்கம் அமைக்கும் பணிகளை ரயில்வே செய்கிறது. இருப்பினும் இதில் ரயில்வே திட்டமிட்ட இலக்கை எட்டுவது இல்லை.
2022-23 ஆண்டில் 1000 லெவல் கிராசிங்கை நீக்க ரயில்வே இலக்கு நிர்ணயம் செய்தது. ஆனால் 860 லெவல் கிராசிங்குகளை மட்டுமே நீக்கியிருந்ததாக ரயில்வே நிலைக்குழுவிடம் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுவே 2023-24 ஆண்டில் 1100 லெவல் கிராசிங்குகளை நீக்க ரயில்வே இலக்கு நிர்ணயம் செய்திருந்தது. ஆனால் 784 லெவல் கிராசிங்குகளை மட்டுமே நீக்க முடிந்தது. அதுவே 2024-25 ஆண்டில் ஜனவரி வரையில் 497 லெவல் கிராசிங்குகளை மட்டுமே நீக்க முடிந்திருந்தது. இந்த வேகத்தில் ரயில்வே லெவல் கிராசிங்கை நீக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டால் அதை நீக்க பல தசாப்தங்களாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் ரயில்வே பாதுகாப்பு வல்லுநர்கள். இந்தியாவின் மூத்த ரயில்வே நிபுணரும் ரயில் 18 மற்றும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை உருவாக்கிய சுதான்ஷு மணி லெவல் கிராசிங்கை நீக்கும் விவகாரத்தில் தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதாவது, ரயில்வே லெவல் கிராசிங்கை மாற்ற மேம்பாலம், சுரங்கம் அமைப்பது சிறந்தது என சொல்கிறார். இருப்பினும் மத்திய மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் ஒப்புதல் சிக்கலாக இருப்பதாகவும் சொல்கிறார். இத்தகைய சூழலில் பாதுகாப்பை உறுதி செய்ய இன்டர்லாக்கிங் அமைப்புகள் விரைவாக செயல்படுத்தப்பட வாய்ப்புள்ளது எனவும் இதற்கான முன்னுரிமையை அடையாளம் காண வேண்டும் என தெரிவிக்கிறார் சுதான்ஷு மணி. இன்றைய சூழலில் நிதி பிரச்சனை இல்லை. பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் திட்டங்களை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்ட வேண்டும் என வலியுறுத்துகிறார் சுதான்ஷு மணி. ஆனால் இன்டர்லாக்கிங் லெவல் கிராசிங்கிலும் கேட்டை திறக்கவும் மூடவும் கேட் கீப்பர்கள் தேவை என சொல்கிறார்கள் ரயில்வே அதிகாரிகள். இருப்பினும் இன்டர்லாக்கிங் லெவல் கிராசிங்கில் கேட் திறந்திருந்தால் சிவப்பு விளக்கு எரியும், ரயில் செல்வதை தடுத்துவிடும். தெற்கு ரயில்வேயில் 1643 லெவல் கிராசிங்குகளில் 1367 கேட்களில் இன்டர்லாக்கிங் வசதி இருப்பதாகவும் எஞ்சிய 276 லெவல் கிராசிங் கேட்களில் வசதியை ஏற்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. செம்மங்குப்பம் விபத்தை தொடர்ந்து லெவல் கிராசிங்கில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. இதுகுறித்த பாதுகாப்பு ஆய்வு கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். அப்போது லெவல் கிராசிங் விவகாரத்தில் 11 முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தியிருக்கிறார். அதாவது, ரயில்வே கேட்டுகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும், அதற்கு மின்சாரம் தடையின்றி வழங்க வேண்டும், 10,000 வாகனங்கள் கடக்கும் லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் வசதி செய்யப்பட வேண்டும், இன்டர்லாக்கிங் வசதி இல்லா கேட்களை தினமும் ஆய்வு செய்ய வேண்டும், அங்கு ஒலிபெருக்கி வாயிலாக ரயில் வருகையை அறிவிக்க வேண்டும், இன்டர்லாக்கிங் இல்லாத கேட்களில் கேட் கீப்பர்கள் குரல் பதிவை கண்காணிக்க வேண்டும், கிராசிங் கேட்டில் வேக தடை எச்சரிக்கை பலகை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட 11 முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியில் ரயில்வே பாதுகாப்பு ஆடிட்டில் 2 கேட் கீப்பர்கள் சிக்கியிருக்கிறார்கள். அரக்கோணம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 44வது லெவல் கிராசிங்கில் பணியில் இருந்த கார்த்திகேயன், 40வது லெவல் கிராசிங்கில் பணியில் இருந்த ஆஷிஷ்குமார் பணியின் போது தூங்கியதாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். செம்மங்குப்பம் விபத்தில் மற்றொரு விதிமீறலும் வெளிவந்திருக்கிறது. அதாவது, பள்ளி வேனில் மாணவர்களுக்கு உதவ உதவியாளர்கள் யாரும் இல்லை. அரசின் விதிப்படி பள்ளி பேருந்தில் உதவியாளர் இருப்பது கட்டாயமாகும். இவ்விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதையும் தவிர்க்க முடியாது. அதாவது, கேட் மூடியிருக்கும் வேளையில் மக்கள் நுழைந்து தண்டவாளங்களை கடக்கும் காட்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். செம்மங்குப்பம் ரயில் விபத்து தொடர்பாக திருச்சி கோட்ட பாதுகாப்பு விசாரணை குழு விசாரித்து வருகிறது. ரயில்வே உண்மை அறியும் குழு, புலனாய்வு குழு தனித்தனியாக விசாரிக்கிறது. புலனாய்வு விசாரணையில் விபத்து நடந்தபோது பங்கஜ் சர்மா ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டை மூடவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது.
அதாவது அன்று அதிகாலை 5 மணியில் இருந்தே கேட் மூடப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. லெவல் கிராசிங் கேட்டை மூடாமலே மூடிவிட்டதாக ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பங்கஜ் சர்மா பிரைவேட் எண்ணை வழங்கியிருக்கிறார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பங்கஜ் சர்மா மீது கொலை வழக்கு உட்பட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பங்கஜ் சர்மா அலட்சியமாக இருந்ததே விபத்துக்கு காரணம் என உறுதியாகும் வகையில் விசாரணை தகவல் வெளியாகி இருக்கிறது. விபத்துக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரணம் அறிவித்துள்ளன. இதற்கு பணத்தை வைத்து எங்கள் குழந்தைகளின் உயிரை வாங்க முடியுமா என்ற ஆதங்க கேள்வியையே எழுப்பியிருக்கிறார்கள் பெற்றோர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்தை பிள்ளைகள வெளியில கொஞ்சம் நடக்க கூட விட மாட்டேன். அவனை கஷ்டப்பட்டு வச்சிருந்தேன் நானு. போன விட்டுருங்க. இல்ல நிவாரணம் எது கொடுக்குறான்னு சொல்லி அதனால உபயோகம் இல்லை. நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். நிவாரணத்தோட உபயோகம் என்ன? செம்மங்குப்பத்தில் அலட்சியம் 3 உயிர்களை காவு வாங்கியிருக்கிறது. வழக்கமாக நாடு முழுவதும் அலட்சிய சம்பவங்களில் உயிர் பலி ஏற்படும் போதுதான் நடவடிக்கை எடுப்பீங்களா ஆபீசர் என்ற கேள்வி எழும். இப்போது அதே கேள்வியே செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் எழுந்திருக்கிறது. அலட்சியத்திற்கு பிஞ்சு குழந்தைகளை காவு கொடுத்த பெற்றோரின் கண்ணீர் கோரிக்கையெல்லாம் இதுபோன்ற துயரம் யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதாகவே இருக்கிறது.